இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என். ஒரு நிமிஷம் கவனிங்க. வியாதிக்கும் அவர் தான் பரிகாரி, கடன் பிரச்சனைக்கும் அவர் தான் பரிகாரி, திருமணத்துக்கும் அவர் தான் பரிகாரி, குழந்தை பாக்கியத்துக்கும் அவர் தான் பரிகாரி, பிரிவினைக்கும் அவர் தான் பரிகாரி. ஆமை, எல்லா காரியங்களுக்கும் அவர் தான் பரிகாரம். நமக்கு ஒரே ஒரு பரிகாரம் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப இயேசுவை பார்த்து அறிக்கை பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையில சில குறையோடு இருக்கலாம். அந்த குறைகளை அறிக்கை பண்ணி, எனக்கு இந்த இயேசு பரிகாரியா இருக்கும்போது எனக்கு ஒரு குறை இல்லை. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. கரங்களை தட்டி பாடுங்க. இயேசு என் பரிகாரி, இன்ப என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் வந்தாலும் என்ன வாதைகள், என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் என்னை எதிர்த்தாலோ, சத்ரு என்னை தொடர்ந்தாலோ, சாத்தான் சத்ரு என்னை தொடர்ந்தாலோ, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. நம்பிக்கையோடு சஞ்சலங்கள் வந்த போதும் என் பரிகாரி. மன கஷ்டங்கள் வந்தாலோ, மன கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் வந்தாலோ, மன கஷ்டங்கள் ஜனம் என்னை வருத்தாலோ, இந்த ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை வருத்தாலோ, இந்த ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாலோ, பெரும் வியாதிகள் வந்தாலோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாலோ, பல சோதனை சூழ்ந்தாலோ, ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலோ, இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கு என்ன குறை உலகில், இயேசு ராஜா துணை எனக்கு. எனக்கு அறிக்கை பண்ணி, இயேசு ராஜா துணை எனக்கு. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் நம்பிக்கையோடு
அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, 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 என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த பிரச்சனையா இருக்கலாம், எல்லா பிரச்சனைக்கு தீர்வு இயேசு. எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசுவாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உரமனதல சந்தர கபரவ உரமணி அந்தரதல சப உரமனதல சகமணி அந்தர இக்கமணி அந்தர வர துரபலவம். பண கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார், மன கஷ்டங்களை மாற்றுவார், மன வேதனைகளை மாற்றுவார், மன கிளேசங்களை மாற்றுவார். உரகமனதல சந்தரவ போராட்டங்களை மாற்றுவார், பயங்களை மாற்றுவார், உரகத அவிசுவாசத்தை மாற்றுவார், இக்கலக தீராத விளைகரங்களை மாற்றுவார். உரமனதல சந்தரமன துரமணி. நன்றி 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 நன்றி. எங்கள் இயேசு நல்ல பரிகாரியாக எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நீர் மகிமைப்படும். எங்களை தாழ்த்துவோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் எவ்வளோ தீமைகளை செய்தார்கள், ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர் எவ்வளோ தீமைகளை செய்தார்கள். தன்னுடைய சகோதரர்கள் செய்த தீமை அவ்வளவாக பொறாமை கொண்டு, எரிச்சல் கொண்டு அவனை குழியிலே தூக்கி போட்டு, அவனை விற்று போட்டு தங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஆனால் யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவன் கனி கொடுக்கிறவனாகவே இருந்தான். அவன் முடிவு காலம் வரைக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கு தீங்கு செய்யல. வசனம் சொல்லு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று சொல்லுகிறார், எழுதுகிறார். ஆனால் அவன் ஒரு நாளும் தீங்கு செய்யவே இல்லை. ஏனென்றால் அவன் கனி கொடுக்கிற செடியாக அவன் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் யாராலும் ஏதாவது தீமை செய்தால், ஒரு 10 தீமையாயிலும் செய்தாதான் சிலருக்கு நமக்கு எப்படி இருக்கும், திருப்தியா இருக்கும். ஆனால் இவனை குறித்து பார்க்கும்போது அவன் கனி கொடுக்கிறவனாக இருந்தபடினாலே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார் என்று அப்படி எடுத்துக்கொண்டார். சில வேளையில் சிலர் உங்களை பகைக்கலாம், அதையும் நீங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். பகைத்தது நல்லது, சண்டை போட்டது நல்லது, அவன் அப்படித்தான் எடுத்துக்கொண்டால். ஏனென்றால் தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். நீங்க பகைத்ததுனால தான் நான் எங்க வந்தேன், எகிப்துக்கு வந்தேன். அவங்க ராஜாவை போல நான் மாறினேன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல மாறினேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் நான் போஷிக்கிறவனா மாறுவேன், நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆமே. நீங்க வீட்டில் போய் படித்து பார்த்தால் தெரியும். இப்ப யாரும் படிக்க வேண்டாம். யோசேப்பை குறித்து அவன் என்னென்ன காரியங்களை சொன்னான் என்று ஆதியாகமம் 45:4-7 வரைக்கும் வசனமும்,
ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20 21 வரைக்கும் வசனத்தை நீங்கள் வீட்டில் சென்று தியானித்து பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரத்துல எப்படியெல்லாம் நடந்து கொண்டான், தன்னுடைய சகோதரரை எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்கிறத பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளோ துரோகம் செய்தவர்களையும் இந்த கனி நிறைந்த மனிதன் ஒரு தீங்கும் செய்யாதபடி அவளை போஷித்து, பஞ்ச காலத்திலே உணவில்லாமல் போன போது அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்தது, அவர்களை எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், என்ன சித்திரவதையும் செய்திருக்கலாம். ஆனால் அந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவர்களை போஷித்து பராமரித்து காப்பாற்றினான். காரணம் என்ன? அவன் கனி கொடுக்கிறவனாக இருந்தான். நாமும் கூட கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்றைக்கும் இல்லாதது போல வாக்குத்தத்தமான செய்தியாக இல்லாதபடி இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கனி என்றால் என்ன என்றால் நமக்கு தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் குணங்கள். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய குணாதிசயங்கள். அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த குணாதிசயங்கள் இன்றைக்கு நம்ம இதுதான் பார்க்கணும். நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். சேர் இல்லை அப்படின்னா நீங்க 1-2 சேர் எடுத்து போடலாம். நீங்கள் சிரமப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இப்ப நீங்க அங்க எல்லாம் கவனிக்காதுங்க, இங்க கவனிங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி என்னை ஒரு கனி கொடுக்கிற நபராய் மாற்றும், என்னை ஒரு கனி கொடுக்கிற நபராய் மாற்றும். ஆவியின் கனிகள் 9 என் வாழ்க்கையில இருக்கட்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் தாரும். நாம் எதை போதிக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில வரும். எனவே இன்றைக்கு நிச்சயமாக இந்த கனியை குறித்து சபையில பேசும்போது அந்த கனிகள் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக உருவாக போகிறது. நீங்கள் ஒரு கனிதரும் செடிகளாக நீங்கள் மாறப் போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கனிகள் நமக்குள்ள வரும். இந்த சுபாவங்கள் இந்த 9 நம்ம வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆராதனை நான் கேட்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா இதுல ஒரு கனி கூட என்கிட்ட இல்லை அப்படின்னாங்க. ஒருவேளை கனி இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த கனிகளால் உங்களை நிரப்ப ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7 9 வரைக்கும் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது 3 வருஷம் ரட்சிக்கப்பட்டு சபை தோட்டத்திலே நாட்டப்பட்ட பின்பு இன்னும் கனி இல்லாமல் இருக்கிறதே. ஒரு கனியும் காணல. கவனிக்கணும். இந்த தோட்டமாகிய சபையிலே இந்த நபர் 3 வருடம் ஆகிவிட்டது. 3 வருடமாக நாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த நபரிடத்துல ஒரு கனியையும் காணவில்லையே. அடுத்த வசனம், ஆண்டவருடைய இருதயத்தை கவனியுங்கள், இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்றார். அதற்கு அவர், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த 4வது வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுத்தி கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, இனிமேல் இதை வெட்டி போடலாம். 4வது வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். எதற்காக? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லை என்றால் வெட்டி போடு. இந்த வெட்டி போடு என்று சொல்லக்கூடியதான வசனத்தை அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது? மரத்தை வெட்டி போடுனா என்ன அர்த்தம்? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப கடினமான வசனம். ஆண்டவர் லகுவா எழுதி வச்சிருக்கிறாரு. வெட்டி போடு என்றால் இந்த உலகத்தை விட்டு எடுத்துரு அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், ஏன்னா இது பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தருணங்களை தருகிறார். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களிலும் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு வாரத்தை கூட்டி கொடுக்கிறார்,
ஒரு மாதத்தை கூட்டி கொடுக்கிறார், ஒரு வருடத்தை கூட கூட்டி கொடுக்கிறார். எதற்காக? நீங்களும் தோட்டத்தில் நாட்டப்பட்ட பின்பு நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால்தான் மற்றவர்கள் உங்களிடம் நெருங்க முடியும். ஆமென். கனி கொடுக்கிறவர்களாக இருந்தாதான் மற்றவங்க உங்களிடத்தில் நெருங்குவாங்க, அவர்களுக்கு உங்களை பிடிக்கும். நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருந்தாதான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க யோசித்து பாருங்க, எல்லாரும் நம்ம மேல் பிரியமா இருக்கிறாங்களா? சிலர் எப்பவுமே நம்மள்ட்ட பிரியமா இருக்க மாட்டாங்க. என்னதான் கனி கொடுத்தா இருந்தாலும் அந்த மரத்துக்கு தான் சில நேரம் என்ன சொல்லுவாங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழோன்னு வாங்க. நிறைய கனி கொடுக்கிறது சிலருக்கு பிடிக்காது, ஆனால் கனி கொடுக்கிற மரத்தை மேக்சிமம் எல்லாருக்கும் பிடிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கனி கொடுக்கிற மரம் இருந்தா, உதாரணமாக ஒரு மாமரம் மாம்பழத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த மாம்பழத்தையும் மாமரத்தையும் பையன் மாதிரிலாம் என்ன பண்ணுவான், சுற்றி சுற்றி வருவான். அது ஊரார் வீட்டு மாம்பழமா இருந்தாலும் மாமரமா இருந்தாலும் எந்த வீட்டு மரமா இருந்தாலும் அந்த பழத்தை சுற்றி சுற்றி மரத்தை சுற்றி சுற்றி வருவாங்க. கவனிங்க, ஏன்? எதனால? அது கனி கொடுக்கிற மரம். ஆமென். அப்ப நீங்களும் கனி கொடுக்கிற நபரா இருந்தா உங்களை அநேகர் சுற்றி சுற்றி வருவாங்க. கெட்ட கனி கொடுக்கிற மரமா இருந்தா யாராலும் கிட்ட போவாங்களா? போகவே மாட்டாங்க. ஆனா நல்ல கனி கொடுக்கிற மரமா இருந்தா நிச்சயமா அநேகர் அங்க அவங்கள தேடி வருவாங்க. எதற்காக? அந்த கனியை புசிப்பதற்கு. கனி கொடுப்பதனால கொடுக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, புசிக்கிறவங்களுக்கு பிரயோஜனம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கனி இல்லாத மரத்தை நாம் கண்டால் என்ன பண்ணுவோம்? கனி இல்லாத மரத்தை கண்டா என்ன பண்ணுவோம்? விலகி போயிடுவோம். ஐயோ, இது ஒரு கனியும் இல்லை, அதனால இந்த மரத்துக்கிட்ட நான் எதுக்கு போனோம்? நான் போனா எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரயோஜனமா இருக்கணும். இல்லைன்னா அந்த மரத்தை தாண்டி போயிடும். அதே போலதான் நம்ம மரத்தை பற்றி எழுதுறாரு ஆண்டவர். யாரை பற்றி எழுதுறாரு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்மை பற்றி தான் ஆண்டவர் எழுதுகிறார். நம்முடைய குணாதிசயங்களை பற்றி ஆண்டவர் எழுதுகிறார். ஆமா, அதே போல நாமும் கனி கொடுக்கலா இருக்க வேண்டும். ஆண்டவர் கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடுகிறாரா? கனி கொடுக்காத மரத்தை நாம் பார்த்தோம். அது அதே வசனம் மத்தேயு 3:10. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோவான் 15:2 சொல்லப்படுகிறது, கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். மூன்றாவதாக மத்தேயு 21:18-19 அந்த அத்திமரத்திலே கனியை பார்க்கிறார். அங்கு கனி இல்லாத போது அந்த கனியை, அந்த மரத்தையே சபித்து விடுகிறார். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து இன்றைக்கு இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் கேட்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வல்லமை வாழ்க்கை மட்டுமல்ல, வரங்கள் நிறைந்த வாழ்க்கை மட்டுமல்ல, அது கனிகளினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ ஊழியம் என்பது வல்லமையினாலும் வரங்களினாலும் நிறைந்த ஊழியம் மட்டுமல்ல, அது கனி நிறைந்த ஊழியமாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அது கனி நிறைந்த ஊழியமாக இருந்தது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. கனி நிறைந்த ஊழியம், கனி நிறைந்த குடும்பம், கனி நிறைந்த ஒரு தனிநபர், அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வல்லமையும் வரங்களும் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அன்பு என்கிற கனி உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்ப எதை விரும்புகிறார்? கனி நம்ம வாழ்க்கையில அதிகமாக இருக்க வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. ஆண்டவர் வெட்டி போடுகிறார், ஆண்டவர் அறுத்து போடுகிறார், ஆண்டவர் சபிக்கிறார். இது வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் தேடிக்கொண்டே வருகிறார், தேடிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு கனி கொடுக்கும், நாளைக்கு கனி கொடுக்கும், இந்த வாரத்தில் ஏலும் கனி கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். சபையில நாட்டப்பட்ட ஒவ்வொரு விருட்சமாகிய தேவ பிள்ளைகளும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முயற்சி பண்ணி கொண்டே வருகிறார். ஊழியக்காரர்களும் என்ன பண்றாங்க? எப்படி ஆயிலும் நீங்க கனி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி பிரயாசம் எடுத்து, எப்படி ஆயிலும் உங்களுக்கு ஜெபம் பண்ணி, எப்படி ஆயிலும் போதிச்சு, எப்படி ஆயிலும் ஆலோசனைகளை சொல்லி, எப்படி ஆயிலும் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்.
நாம் கனி கொடுக்கிறவர்கள், ஏனென்றால் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது நோக்கம் நமக்கு மட்டும் நாம் தனக்கு தானே கனி கொடுப்பதற்காக அல்ல, நாம் அநேகருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்போம். நம்மையில் அநேகர் பிரியப்படுகிறார்கள். பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஐயா என்னில ஒருத்தரும் பிரியமா இல்லை, என்ன ஒருத்தரும் தேட மாட்டேங்கிறாங்க. ஏன் தேடல? சிலர் தேட மாட்டாங்க, அதை விட்டுருங்க. ஒரு கேட்டகரி மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கனி கொடுக்கிற நபர்களா இருந்தா கட்டாயம் உங்களை தேடுவாங்க. நீங்க சபையில கனி கொடுக்கிற நபரா இருந்தா அந்த ஊழியக்காரர் கட்டாயம் உங்களை தேடுவார். நீங்கள் சபையில கனி கொடுக்கிற நபரா இருந்தால் ஆண்டவர் உங்களை தேடுவார். மற்றவர்கள் இந்த சகோதரி வரலையான்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அர்த்தம்? இவங்க கனி கொடுக்கிறாங்க. சிலர் பற்றி சிலர் விசாரிக்கவே மாட்டாங்க. ஏன்? அவங்க வந்தா என்ன, வராம இருந்தா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க கனி கொடுக்கிறதே இல்லையே, அவங்க சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறதே இல்லையே, மற்றவங்களுக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது இல்லையே. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. 1 கொரிந்தியர் 10:24 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட வேண்டும். ஆமென். இன்றைக்கு யோசித்து பார்க்கணும். ஒரு நிமிடம் வசனத்தின்படி வாழ நாம் நம்மை ஒப்புவிடும். நான் என்னுடைய பிரயோஜனத்தை மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறேனா? இந்த மெழுகுவர்த்தியை பாருங்கள், அது தன்னுடைய பிரயோஜனத்தை தேடவில்லை, அது தனக்காக ஒளி கொடுப்பதில்லை, அது அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறபடினாலே அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, அது தன்னை அழித்து விடுகிறது. ஆனால் நாம் சொல்லுவோம், இந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்திலே நாங்கள் நடந்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். இந்த உலகத்திலே அவர் அநேகருக்கு வெளிச்சமாக வாழ்ந்தார், ஆனால் அவர் தன்னை இந்த உலகத்தில் அழித்துக் கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு எண்ணம் மாற வேண்டும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிறருக்கு பிரயோஜனத்தை, பிறருக்கு என்னால பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? என்னுடைய ஜீவியத்தினால பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? என்னுடைய பிரசங்கத்தினால பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? நான் செய்கிற ஊழியத்தினாலே பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? நான் சொல்லக்கூடிய ஆலோசனையில் பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? நான் செய்யக்கூடிய ஜபத்தினாலே பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கூடிய பணத்தை நாளே பிறருக்கு பிரயோஜனம் உண்டா? எனக்கு ஆண்டவர் தந்த வசதிகள் வாய்ப்பினாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டா? அல்லேலூயா. ஒரு சுயநலவாதிகளாகவே இருக்கவே கூடாது. வேத வசனம் அதை தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி, நான் ஒரு சுயநலவாதியா இருக்கக்கூடாது, சுயநலமான ஒரு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, சுயநலமான ஒரு ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு நீர்த்தேக்க தொட்டியா இருக்கக்கூடாது. அப்பா, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு பரவி போகிறார், வலது கரத்தை உயர்த்தி. நான் ஒரு நீர்த்தேக்க தொட்டியா இருக்கக்கூடாது. நான் எனக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்கணும். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் என்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலே மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. மற்றவருக்கு பிரயோஜனமாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நல்லவர். ஒரு 35 வயதுள்ள ஒரு மனிதர், திருமணமாகி 3 பிள்ளைகளுடைய தகப்பனார் இறந்து போனார். பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு மோசமான நபர் இறந்து போனாலும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ போயிட்டியே, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஐயோ போயிட்டியே, போயிட்டானே. மோசமான ஆளையும் நல்லவேன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில். எப்போ மட்டும்தான் ஒரு மோசமான விசுவாசி செத்து போனாலும் அந்த விசுவாசி அடக்கம் பண்ணும்போது பாஸ்டர் அங்கே என்னதான் சொல்லுவார்? ஐயோ இந்த சகோதரி, அவங்களோட விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ரொம்ப நல்ல சகோதரி, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு நபர் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஊரை அடிச்சு உலையில போட்டவன் போய் சேர்ந்துட்டான், இவன் இருக்கவே கூடாது, போய் சேர்ந்துடணும் அப்படின்னா. அப்படியானால் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே,
துக்க வீட்டில் அப்படி யாரும் பேசுவதில்லை. ஆனால் அந்த நபரை குறித்து அவர் பேசுவாரே, ஆனால் எந்த அளவுல அவன் சுயநலவாதியாக, கனியற்றவனாக அநேக குடும்பங்களை கெடுத்தான். இன்னும் இவன் வாழ்ந்தால் இன்னும் அநேக குடும்பங்களை கெடுப்பான். இவன் பொய் சேர்வது நல்லது என்று சொல்லி அவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். நம்ம உலகத்தில் வாழ்றது கொஞ்ச காலம், உலகத்தில் ஜீவிப்பது கொஞ்ச காலம். நம்ம பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஒரு கனி நிறைந்த ஒரு சபையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அப்படினால் ஜனங்கள் தேடி வருவார்கள். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும். வெளிச்சம் என்றால் என்ன? கனி நிறைந்த வாழ்க்கை. கனி நிறைந்த வாழ்க்கை. நீங்க கவனிங்க, நீங்க அநேகருக்கு கொடுத்து உதவுற நபரா இருந்தா அங்க ஆட்கள் தேடி வருவாங்க. ஒரு சூழ்நிலைகள்ல இருக்காது, பரவாயில்லை. ஆனா எச்சி கையை வச்சு காக்கா விரட்டாத ஆளா இருந்தா அங்க யாராலும் வருவாங்களா? ஆமென். யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அந்த வீட்டுக்கு வரவே. ஒரு பிச்சைக்காரன் கூட 2 நாள் கேட்டுட்டு என்ன பண்ணிடுவான்? அப்படித்தானா இல்லையா? 2 நாள் தட்டி பார்ப்பான். இங்க இருந்து குரல் வரும், ஒண்ணும் இல்லை. அடுத்த நாள் குரல் வரும், ஒண்ணும் இல்லை. 3ஆம் நாள் குரல், நாங்க சொல்ற கேக்குதா இல்லையா? 4ஆம் நாள் பிச்சைக்காரனை கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஐயோ, இந்த வீடா? இந்த வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? அங்க கனியே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்றுதான் பேரு, ஆனா கெட்ட கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஒரு கனி நிறைந்த ஒரு மரம் அது வனாந்திரத்தில் இருந்தாலும் அதை தேடி பையன் மறுப்புவான். எதுக்காக? நடந்து போனாலும் பரவாயில்லை, கால் வலிக்க ஓடி போனாலும் பரவாயில்லை. எதற்காக? அந்த கனியை புசிப்பதற்காக. நல்ல கரங்களை தட்டி. கனி இல்லாத மரம் பக்கத்தில் இருந்தாலும் திருப்பிட்டு போயிடுவான். அல்லேலூயா. கனி இல்லாத மரம் பக்கத்தில் இருந்தாலும் திருப்பிட்டு போயிடுவான். அல்லேலூயா. யோவானை குறித்து பார்க்கும்போது அவன் வனாந்திரத்தில் இருந்தான், ஆனால் ஜனங்கள் அவனை தேடி போனார்கள். அவனுடைய பிரசங்கம் கடினமாக இருக்கும், ஆனால் அவனோ கனி நிறைந்தவனாய் இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் ரொம்ப கடினமா பேசினார். ஏனென்றால் உபதேசம் என்றால் அப்படிதான். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ மென்மையானதா இருந்தது. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி குளோரி, ஸ்தோத்திரம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மென்மையாக இருந்தது, கனி நிறைந்ததா இருந்தது. அல்லேலூயா. என்னையும் அப்படி மாற்ற மாட்டீரா அப்பா? என்னையும் நீர் மாற்ற மாட்டீரா? என்னையும் நீர் மாற்ற மாட்டீரா? பிறர் செய்கிற தவறுகளை நாம் உணர்த்தி காட்டலாம், ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது கனி நிறைந்த வாழ்க்கை, விசேஷமாக அன்பு. இந்த நபர் அன்புள்ள மனிதர், இந்த நபர் சந்தோஷம் நிறைந்த மனிதர். இந்த 9 கனிகளை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சமாதானம் நிறைந்த மனிதர், விசுவாசம், நற்குணம், சாந்தம் நிறைந்த மனிதர், இச்சை அடக்கம் நிறைந்த மனிதர் என்கிற இந்த கனிகளை மற்றவர்கள் பார்த்தால் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் தேடி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 15:1-2 வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கும்போது, நமக்கு பிரியமாய் நடவாமல் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரியமாய் நடவுங்கள். ஆமென். மற்றவங்களுக்கு பிரியமா நடங்க. ஊழியம் செய்கிறது மற்றவங்களுக்கு பிரியமா இருக்கும், நமக்கு மட்டும் பிரியமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எத்தனை பேர் உங்களுக்கு மட்டும் நீங்க பிரியமா இருக்கிறீங்க? அது யாருன்னா சுயநலவாதிகள். சுயநலவாதிகள். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும், மீதி எல்லாம் எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு என்ன இல்லை. ஆமா, சொந்த பந்தம் எப்படி போனாலும் பரவாயில்லை, மற்ற சகோதர சகோதரி எப்படி போனாலும் பரவாயில்லை, என்ன சார்ந்திருக்கிறவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் மட்டும் என்று நினைக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். நீதியின்
பலிகள் மேல், நீதிகளின் கலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கனியற்ற அந்தரங்க காரியங்களுக்கு உடன்படவே கூடாதான், அவைகளை வெறுத்துவிட வேண்டும். இன்னும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே என்னையும் ஒரு கனி கொடுக்கிற நபராய் மாற்று. நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் மற்றவருக்கு ஒண்ணு நமக்கு பிரியமா இருக்குது, ஆனா இன்னொன்னு மற்றவங்களுக்கு பிரியமா இருக்குது. அது நமக்கு பிரியம் இல்லைனாலும் எதை தான் செய்யணும்? மற்றவங்களுக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது அதுதான் கனி நிறைந்த வாழ்க்கை. கனி கொடுப்பது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். ஆமென். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி உங்களை அர்ப்பணித்தால், நீங்கள் ஜெபம் பண்ணினால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற முடியும். அல்லேலூயா. பாருங்க, கனி தரும் திராட்சை கொடியா இருக்கணும். ஆமென். நான் சபையில ஒரு மாதிரி, வெளியில பார்த்தா இன்னொரு மாதிரின்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்றால் கொஞ்சம் ஆயில் கனி இருக்கணும், ஒரு கனி இருக்கணும், இன்னும் அதிகமா ஆண்டவர் கனிகளை ஆண்டவர் தருவார். இயேசுவை குறித்து பார்க்கும்போது ரோமர் 15:3 இயேசுவும் தமக்கு பிரியமாய் நடக்கலையா? ஆமென். அநேகருக்கு பிரியமாய் நடந்தார். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே, காட்ட வேண்டும் திவ்யநாதனே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது கெடுங்க உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று உமது அன்பை அதிகாலையில், உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம் அன்பை அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆறுதலே, அணைக்கும் தெய்வமே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஒரு சகோதரர் அவர் வந்திருக்கிறார், பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரியாது, அவற்றை சொல்லி இருக்கிறாங்க யாரோ, பனியூர்ல ஒரு சபை இருக்குப்பா, ஏஜி சபை இருக்கு, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் ஈஞ்சம்பாக்கத்துக்காரர், ஈஞ்சம்பாக்கத்துல சபைகள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்கள், நம்முடைய வாசனை வீச வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்முடைய வாசனை, நம்முடைய கனிகள் அநேகருக்கு வாசனை வீசுகிறதாக இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவரை துதிப்போம், இது ரொம்ப முக்கியம். நான் தனியா ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற புறாவை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தனித்து சிகரத்தில் இருக்கிற ஒரு ஒரு புறாவை போல, ஒரு கழுக போல நம்ம இருக்கக்கூடாது. தனித்து நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அவர் எல்லாரையும் ஆசீர்வதித்தான் பழக்கம். அப்படிப்பட்டதான தெய்வம் அந்த மரத்தை சபிக்கிறாருன்னா அவருக்கு எந்த அளவில் அந்த மரத்தின் மேல் விரத்தி இருக்கும். இப்படி நீங்க இருக்க விரும்புகிறீங்களா? இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி, அந்த வேதனை எனக்கு வேணாப்பா, அந்த வேதனை எனக்கு வேண்டாம் ஐயா,
உண்மையற்ற ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடிய அந்த வேதனை எனக்கு வேண்டாம்ப்பா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாகி மாற்றுவே என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை உள்ள கனி நிறைந்த ஒரு நபராய் என்னை நீர் மாற்று. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். அந்த இயேசுவின் சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் கனி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். சங்கீதம் 92:13-15 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். 15வது வசனத்தை படியுங்கள். அவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் தப்பாமல் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஒரு ஆமென் செலுத்துவோமா? யாரு இங்க எப்படி இருக்க விரும்புகிறீங்க? நீங்க ஒரு வயோதிப காலம் வரைக்கும் எப்படிப்பட்டவங்களா இருக்க விரும்புகிறீங்க? உலகத்தில் நம்ம சொல்லுவோம், வயசானா என்ன வரும்? கோபம் அதிகம் வரும், மூர்க்கம் அதிகம் வரும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள். முதிர் வயதிலும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, புஷ்டியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில புஷ்டியாய் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பாய் இருக்க மாட்டார்கள், பசுமையாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். பசுமை உள்ள மரம் தான் கனி கொடுக்கும். எங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய செழுமை சொல்லுங்க, ஆவிக்குரிய செழுமை, ஆவிக்குரிய கொழுமை, ஆவிக்குரிய புஷ்டி என் வாழ்க்கையில இருந்தா நல்ல கனி கொடுக்கும். சில மரம் மத்தலான கனி கொடுக்கும், சில மரம் நல்ல செழிப்பான கனிகளை கொடுக்கும். சில வாழைப்பழம் எல்லாம் தமாத்துண்டு தான் இருக்கும், ஆனா சில வாழைப்பழங்கள் பெரிதாக இருக்கும். ஆமென். அது அந்த மரத்தை பொறுத்து. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி அந்த மரத்தை பொறுத்து இந்த ஜப நாட்களின் சுபாவங்கள் மாறட்டும். நான் எனக்கு மட்டும் சுயநலவாதியா பிரயோஜனமா இருக்கக்கூடாது. என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆமே இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இந்த மனுஷன் வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கணும். எப்பண்டா இந்த வீட்டை விட்டு போவாரு, இந்த வேணை எப்பந்தான் ஒளியுமோ? ஆமென். இவன் வீட்டை விட்டு வெளியில போனாதான் வீட்டில் கொஞ்சமாயில சந்தோஷம்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. உங்க வீட்டை விட்டு ஒரு நபர் வெளியில போயிட்டா எப்ப வருவாருன்னு வாஞ்சியா இருக்கணும். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் வெளியில இருந்துட மாட்டாரா? இந்த வீட்டில் வந்தா ஒரே பிரச்சனை பண்றார், அடாவடி பண்றாரு. இந்த வீட்டில் வந்தா ஒரே டிஸ்யூம் பண்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. என் சொந்தம், என் பந்தம் என்னோட இருக்கணும். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் அவருடைய ஆலயத்திலே நாட்டப்படணும். ஆமென். நாட்டப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். நாட்டப்படுகிறவர்கள் தான் கனி கொடுக்க முடியும், நாட்டப்படாதவர்கள் கனி கொடுக்கவே முடியாது. நான் ஆண்டவரே ஆலயத்தில் நாட்டப்பட்ட நபராக இருக்கணும், பிடுங்கப்பட்ட நபராக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை அப்படி மாற்றும். இரண்டாவதாக அவர்கள் நிலைத்திருப்பவர்கள். யோவான் 15:5 ஒருவன் என்னிலும் நான் அவளில் நிலைத்திருந்தால், ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். ஆண்டவரை விட்டு அங்கேயும் இங்கும் சாயக்கூடாது. அவர்கள் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் கனி கொடுக்கும். ஒரு மரம் ஒரு செழிப்பான தோட்டத்தில் அது நாட்டப்பட்டிருந்தா ஒரு காலம் வரும், அது கட்டாயம் என்ன பண்ணும்? கனி கொடுக்க இல்லைன்னு சொல்லிட்டு பிடுங்கிடக்கூடாது. ஆமென். நாட்டப்பட்டவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்கவார்கள். நிலைத்திருப்பவர்கள். ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளிலும் உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாய் அடியே அடர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாய் அடியே அடர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பீடுங்கி ஜபமாக கர்த்தரே காத்தனை கிளை நறுக்கி வேண்டாத களைகள் பிடுங்கட்டும். கர்த்தரே காத்தனை அர்ப்பணிப்போடு பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே
ஏசையா. கனிச்செடி நீர், கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்தில அர்ப்பணிப்போடு நிலைத்திருக்கும் கோடியாய் கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். ஹல்லேலூயா. நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனி கொடுப்பார்கள். ஆமென். அவர்கள் நிலைத்திருக்க அவருடைய சத்து நமக்கு கிடைக்கும், அவருடைய சாரம் நமக்கு கிடைக்கும். அவரை போல நம்மளும் மாறும். எத்தனை பேர் விசுவாசி? அவரோட நெருங்க தான், அவரோட கிட்டி சேரதான், அவர்கள் நிலைத்திருக்கதான். நம்முடைய மாம்ச குணத்துல ஓடக்கூடாது, நம்முடைய மாம்சம் மனது விரும்புகிறவனமே செய்யக்கூடாது, நம்முடைய மூல அறிவில் ஓடக்கூடாது. ஆமீன். அவர்கள் நிலைத்திருக்கும் போது பூவோட சேர்ந்த நாரும் எப்படி சேர்ந்திருந்தா அந்த சுபாவங்கள் வரும். கெட்ட மனுஷனோட சேர்ந்த அந்த சுபாவம் வரும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த அந்த சுபாவம் வரும், கெட்ட மனுஷனோட சேர்ந்த அந்த சுபாவம் வரும். ஆனா நல்ல மனுஷனோட சேர்ந்த நல்ல சுபாவங்கள் வரும். நல்லவர்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருத்தர் தான் நல்லவர். இயேசுட்ட நீங்க சேர்ந்திருந்தா, இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஆசை என்னும் எந்த நகம் பெருகிடுதே, ஆசை என்னும் எந்த நகம் பெருகிடுதே, ஆனந்தமாய் என்றுமாய் வாஞ்சித்திடுதே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சித்திடுதே. அல்லேலூயா. மூன்றாவதாக அவரில் நிலைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக வளருகிறவர்கள். அவரில் தானியேல் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அந்த விருட்சம் வளர்ந்து வளர்ந்து உயர்ந்தது, அந்த மரம் வளர்ந்தது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல உங்களை வளர செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கேதுருவை போல வளருவார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். வளர செய்வார். விசுவாசிங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவேன். வளரணும். ஆமென். அந்த குறுகிய கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஆவிக்குரிய மெச்சூரிட்டி உள்ளவங்களா மாறணும். ஒரு மரம் வளர்ந்தாதான் அது கனி கொடுக்கும். கரலையா இருந்தா என்ன ஆகாது? அது ஒரு நாளும் கனி கொடுக்கிறதா இருக்காது. நம்ம வளரணும். இந்த மரத்தை நீங்க பாருங்க, அந்த மரம் வளர்ந்தது என்று பார்க்கிறோம். எல்லை பரியந்தம் காணப்பட அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. 12வது வசனம், அதன் இலைகள் நேர்த்தியும் மிகுதியான கனி. ஆமென். மிகுதியுமாயிருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அநேகருக்கு. ஆமென். எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே நிழலுக்கு வந்து ஒதுங்கும். நம்ம வீடு, நம்முடைய சபை அநேகருக்கு, அநேகருடைய வாழ்க்கையில நிழலுக்கு ஒதுங்குற ஒரு இடமா இருக்க வேண்டும்.